ஆனால் உமாசேகர் வந்து சிற்பங்களை பற்றி பேசுறதுன்னு முயற்சி எடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் இந்த போஸ்ட் லஞ்ச் செஷன் வந்து கொஞ்சம் தூக்கம் இருக்கும். எல்லாம் மீறி கொஞ்சம் எனக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ ஷேர் மை தாட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கடவுள் படம் இருக்கு. நடுவில் சிற்பங்கள் படிக்கும் தலைப்பு இருக்கு. நடுவில் ஒரு 3 சிலைகள் இருக்கு. நடுவில் ஒரு சிலை இருக்கு. அது என்ன சிலை? லட்சுமி. எப்படி சொல்றீங்க? கையில தாமரை இருந்தா இதுதான் அந்த சார் சொன்ன மாதிரி எப்படி அடையாளம் காண்பது, ஒரு சிற்பங்களை வந்து நம்ம எப்படி அடையாளம் காண்பது. திருப்பதிக்கு போறோம், அங்க வந்து பெருமாள் எப்படி இருப்பார், கை எப்படி வச்சிருப்பாரு, அபயஹஸ்தம். காஞ்சிபுரத்துல போறோம், இப்படி வச்சிருப்பாரு. இது என்னது? வரதஹஸ்தம். அதனால்தான் அவருக்கு வரதராஜர் அப்படின்னு. இப்படி இருக்கிற கை இது வந்து நம்ம வாழ்நாள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை தான். நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம டெய்லி வந்து இது பயன்படுத்தணும். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறோம் அப்படிதானே சொல்லுவோம். ஸோ டோன்ட் வரி, ஃபாரின் போனாலும் அப்படிதான். ஸோ இது வந்து நம்ம வந்து தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. இது வந்து அபயஹஸ்த முத்திரை. இதே தான் கடவுள் உருவங்கள் வந்து இருக்கும். இது இப்படி இருந்தா திருப்பதி பாலாஜி, இப்படி இருந்ததுன்னா வரதராஜன். வரதராஜன் ஏதாவது நம்ம கேட்குறோம், சார் அந்த ஃப்ளவர் எடுத்துங்க, இப்படிதான் சொல்லணும். ஸோ இட்ஸ் கிவிங். அது வந்து காட்டக்கூடியது. பாருங்க, லக்ஷ்மி வந்து ஒரு கருத்தில் வரத முத்திரை, ஒரு கருத்தில் அபய முத்திரை. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான பெண் பக்கம் அந்த ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து எவ்வளோ நீட்டு ஜடையோட காமிச்சிருக்காங்க. இது கல்லில் செதுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது வந்து நம்ம வந்து கல்லில் செதுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நேர்த்தியாக செதுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் இது போல தான் வந்து நம்ம பெண்கள்லாம் ஜடை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம லூஸ் ஹேரு, ஸ்ட்ரைட்டனிங் அதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, ஒரு நேர்த்தியான ஒரு சிற்பம். இந்த சிற்பம் வந்து நம்ம எல்லா கோயில்களையும் நுழைவாயில்கள்லாம் பார்ப்போம். இது வந்து கொடிப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலாபாஞ்சிகா ஒரு கொடியை வந்து அந்த பெண் வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ இருக்கும். அந்த கொடி வந்து எங்க தரையிலேருந்து வரல, ஒரு யாழின்னு சொல்லக்கூடிய அந்த யாழினுடைய வாயில் வந்து அந்த கொடி வந்து மேலே இருக்கும். அதுக்கு மேலே இறை உருவங்கள்லாம் இருக்கும். இது எங்க இருக்குன்னா திருக்கழுக்குன்றம் கோயில். இந்த 2 சிற்பமும் திருக்கழுக்குன்றம் கோயில் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்கேருந்து ஒரு நாட்டிய சாஸ்திரம் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அனுப்பிச்சாங்க, சார் இதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ அந்த 2 சிற்பத்துக்குமே அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். அது பாருங்க, மேலே விநாயகர். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அதை அடையாளம். நெக்ஸ்ட், நம்ம தென்னிந்தியாவில் எங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து சந்திரமோகன் ஐஏஎஸ் வந்து எங்களுடைய துறையினுடைய செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி வந்து மணிவாசகன் ஐஏஎஸ் சார் இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது எகிப்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வளமையான சிற்பங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நாட்டில் அது போல இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் லேட்ல தான் வந்து வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொன்னது உண்மை. நமக்கு தென்னிந்தியாவை பொறுத்தவரை, தென்னகத்தை பொறுத்தவரை எது முதன்மையான சிற்பம், எங்க முதல்ல ஒரு சிற்பங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னா அமராவதி சிற்பம். அமராவதின்றது இன்னைக்கு வந்து இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேசத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமராவதியை தான் ஒரு தலைநகரமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்சி போயிடுச்சு, திருப்பி இப்ப வந்திருக்காரு அந்த விஷயம். பட் அந்த அமராவதின்ற ஊர்ல தான் இந்த ஸ்தூபம் வந்து இருந்தது. இந்த ஸ்தூபத்தை அவர்கள் கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் 400 ஆண்டுகள். கிமு 200ல இருந்து கிபி 200 வரைக்கும் 400 வருஷம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க இதுக்கான மெட்டீரியல் வந்து என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன்ற ஒரு மெட்டீரியல் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ நம்ம கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா அது வந்து மணல் கல், சாண்ட்ஸ்டோன். மணல் வந்து பூமியில புதைச்சி கல்லாயிட்டு அதை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது வந்து கிரானைட். வட இந்தியா போனீங்கன்னா கிரானைட் கிடைக்காது. அங்க வந்து எல்லாமே சலவை கற்கள் தான், பல மார்பிள் தான். சோப்ஸ்டோன் வந்து உங்களுக்கு இந்த கர்நாடகா பெல்கள் ஒய்சலர்கள் வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க. இது எல்லாமே நீங்க குறிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அவர்கள் வந்து சிற்பங்களையும் சிலைகளையும் மாபெரும் கோயில்களையும் வந்து கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில இந்த ஆந்திரா பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த லைம்ஸ்டோனை வச்சு இவங்க வந்து இந்த
ஸ்தூபத்தை வந்து அமைச்சிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க. ஸ்தூபம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. ஸ்தூபம்னா ஒரு வீட்டில் இந்த கடாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த கவுத்து கொட்டா இருக்கு, அதுக்குள்ள ஒரு உருளையான ஒரு வடிவம், அது ஒரு குளோபலா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு உள்ள புத்தருடைய பல்லோ, புத்தருடைய எலும்போ, இல்ல புத்தருடைய முடியோ ஏதாவது ஒண்ணு அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க அதுக்கு நுழையத்துக்கு 4 வாயில்கள் வந்து இருக்கும். நீங்க அது வழியா போகலாம், சுத்தலாம், வரலாம். ஆனா அதுக்குள்ள போக முடியாது. எப்படி நம்ம கோயிலுக்குள்ள போகிறோம், பிரகாரம் சுத்திட்டு வெளியில வரும், அது போல இந்த அமைப்பு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு அமராவதி ஸ்தூபம். இதனுடைய காலங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்லாப் வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டவசமா கிடைச்சது. இதனாலதான் இந்த ஸ்தூபம் இப்படி இருக்குன்றதை நம்மளால கற்பனை பண்ண முடியுது. இதனுடைய பெஸ்ட் பீஸ் வந்து இப்ப லண்டன்ல வந்து இந்த ஸ்தூபத்தை என்ன பண்றாங்க, சார் வால்டர் எலியட்ன்றவர் போய் பார்க்கறாரு, நிறைய மெக்கன்சி போய் பார்க்கறாங்க, நிறைய பேர் பார்க்கறாங்க. பார்த்துட்டு இது இப்படியாவது சென்னைக்கு கொண்டு வந்துடும். இது வந்து அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரயில் கிடையாது, ரோடு கிடையாது, எதுவுமே இல்லை. இருந்த பக்கிங்ஹாம் கேனால் அந்த கால்வாயில படகு மூலமா மாட்டு வண்டிகள்லாம் வச்சு எடுத்துட்டு வந்து சென்னை மியூசியத்துல சோற்றுல வந்து வச்சிருந்தாங்க. இப்ப வெளியில எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி, 2000 ஆண்டு வாக்கில் 20 நாளுக்கு முன்னாடி அதை எடுத்து வந்து வெளியில வந்து வச்சிருக்கோம். இப்ப இந்த அமராவதி சிற்பங்கள் லண்டன்ல இருக்கிற மியூசியத்துல இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஏன்னா பெஸ்ட் பீஸ் வந்து அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க, அங்க கொண்டு போயிருக்காங்க. பெஸ்ட் பீஸ் அந்த ஓல்டு பீஸ். லார்ட் கர்சன் வந்து என்ன பண்ணாரு, ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இதெல்லாம் அதை கொண்டு போயிருக்காங்க. லார்ட் கர்சன் என்ன பண்ணாரு, தாஜ்மஹால் நம்பர் போட ஆரம்பிச்சு, நம்பர் 1 2 3 4 இருக்கு. யூ வாண்ட் டு டிஸ்மேண்டில் அண்ட் ரீக்ரியேட் இன் லண்டன். லண்டன்ல இதுல யமுனை நதிக்கரையில் இருந்த தாஜ்மஹாலை தேம்ஸ் நதிக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. நல்ல வேலை அப்புறம் அது கைவிடப்பட்டது. இதுதான் ஸ்தூபம் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து உள்ள என்ட்ரி ஆகும், என்ட்ரி ஆகும் அப்படி தூரம் அப்படி போயிட்டு வரோம். அந்த 5 ஆயக்கா பில்லர், இது வந்து இந்த 5 ஆயக்கா பில்லர் வந்து புத்தருடைய 5 தத்துவத்தை வந்து குறிக்கும். இது வந்து தென்னிந்தியாவில தெற்கே இருந்த ஒரு ஸ்தூபம். அசோக சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட 3000-4000 ஸ்தூபங்கள் கட்டினதாகவும் வந்து சொல்றாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல, சாஞ்சி ஸ்தூபம் மட்டும்தான் வந்து இருக்கு. எப்படி கிடைக்காது போச்சு அப்படின்றது இதுவே வந்து இந்த ஸ்தூபமே ஒரு காரணம். இதனுடைய கதை வந்து என்னன்னா, அங்க இருக்கிற உள்ளூர் ஜமீன்தார் என்ன பண்றாரு, அவர் ஒரு அரண்மனை கட்டுறாரு. அவருக்கு அந்த அரண்மனைக்கான சுண்ணாம்பு வந்து தேவைப்படுது. சுண்ணாம்பு தேவைப்படும் போது இந்த கல் சிலையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை நெருப்பு வந்து பற்ற வச்சு இந்த கல்லை வந்து சூடாக்கி சுண்ணாம்பு ஊற்றி அவர் அரண்மனை கட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் ஆங்கில அரசாங்கம் போய் சார் சொன்ன மாதிரி, ராதாகிருஷ்ணன் சார் சொன்னாங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம பொருட்கள் வந்து சேகரிக்கிறாங்க, அது போல சேகரித்து கொண்டு வந்து சென்னை மியூசியம் இல்லைன்னா நிறையா வந்து காணாது போயிருக்கு. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர். அதுல ஏதாவது தெரியுதுங்களா, ஒரு காட்சி ஏதாவது தெரியுதா? ஒரு யானை இருக்கு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு கதை. புத்தர் வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஒரு கதை சொல்லுவோம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். புத்தர் வந்து நலகிரி என்ற யானையை அடக்குறாரு. யானை அடக்குறாருன்னா புத்தா டேமிங் எலஃபன்ட் நலகிரி அந்த சிற்பத்தினுடைய பேர். புத்தர் போய் நலகிரி அடக்குறாருன்னா ரொம்ப பெரிய மல்யுத்தமா பண்ணி அடக்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு பெரிய யானை புத்தரை கொல்வதற்காக அவருடைய மாறன்ற ஒரு உறவினர் இருக்கிறார், அவரை இருக்கு அந்த போதை வசத்துல வந்து அந்த யானை அனுப்புறது. அந்த யானை போகிற வழி நம்ம பாயிண்ட் இருக்கா இல்ல நான் அங்கே சொல்றேன். இப்ப பாரு, ஒரு இறந்த மனிதனுடைய உடல் அது எவ்வளவு பிளெக்சிபிளா வந்து இந்த பின்னாடி இருந்த மாவுக்கள் முக்கிய உருண்டுதான். அடுத்த காட்சியில இது இந்த யானை வந்து போயிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய யானை இந்த இடத்துல புத்தருடைய உருவம் இல்லை, ஆனா அவங்க பார்த்து மண்டிட்டு. இதுல நீங்க இந்த சிற்பம் வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து இந்த அமராவதி ஸ்கல்ப்சர் பெஸ்ட் ஸ்கல்ப்சர். 3 விதமான முக பாவனைகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்கல்ப்சர்ல நவரசம்னுவாங்க, அதுல கீழே இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா யானை திரும்பி அதுக்கு தெரியாது புத்தரா வேற யாராலும் தெரியாது, அதை அட்டாக் பண்ணி கழுத்து தனியாக எடுத்து வச்சிடும், அதனால அது பயப்படுறாங்க. ஆனா மேல அந்த காலத்திலேயே பால்கனி இருந்தது. இது இந்த அமராவதி சிற்பத்தினுடைய காலம் வந்து கிபி 1-2ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னாடியே வந்து இது கிமுல நடந்த விஷயத்த வந்து சொல்லுது. அப்ப அந்த பால்கனியில இருக்கிறவங்க சிரிப்பாங்க, அவங்க முகத்துல ஹாஸ்யம்னு சொல்லக்கூடிய சிரிப்பு வந்து பார்ப்போம். ஆனா இந்த சைடு இந்த 3 பேர் இருக்கிறவங்க புத்த பிடிச்சி, இந்த ஓரத்தில் இருக்கிறவங்க
அவங்க முகத்துல வந்து பீஸ்ஃபுல் காம்னஸ், அமைதி, அதுதான் அவங்க மரணத்தை பார்த்து பயப்படுறது. ஸோ இந்த 3 விதமான ஒரு குறிப்பு முக பாவனைகளையும் ஒரே சிற்பத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அந்த சிற்பம் தான் இது புத்தா டேமிங் எலிஃபென்ட். ஒரு சிற்பி கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிற்பம்லாம் செய்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு முருகர் செய்யணும்னு நினைக்கிறேன்னா தேவையில்லாத பகுதியெல்லாம் கல்லுலேருந்து எடுத்துருவேன், எனக்கு அந்த சிற்பம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால ஒரு சிற்பி வந்து எப்படி சிற்பம் செதுக்கிறாருன்றது இங்கே அமராவதியில் கிடைச்ச இந்த ஒரு ஸ்கெட்ச் வந்து ஒரு உதாரணம். ஃபர்ஸ்ட் இதில் டிராயிங் போட்டுருக்கோம். ஸ்லைட்ஸ் சரியில்லை, ஒரு டிராயிங் பேசலாம் தெரியும். இந்த டிராயிங்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபர்தரா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்சஸ் வந்து வரும். ஸோ இப்படிதான் ஒரு சிற்பிகள் வந்து செதுக்குறாங்க. பென்சில் டிராயிங் மாதிரி இப்போ நம்ம போடுறோன்றதுக்கு அந்த காலத்துல அவங்க இது கிடைச்ச வந்து எவிடன்ஸ். நெக்ஸ்ட் அது அமராவதி ஸ்தூபம். இது வந்து பட்டிப்புரோல்ன்ற இடத்த கிடைச்ச ஒரு கேஸ்கெட் பேழை. இதுக்குள்ளதான் இந்த கல்லாலான இந்த பேழைக்குள்ளதான் வந்து புத்தருடைய எலும்பு இல்லைன்னா அதை வந்து இன்னொரு கிறிஸ்டல் பேழையில போட்டு வச்சிருப்பாங்க. இதை தான் அந்த ஸ்தூபத்துக்கு மத்தியில் வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஸ்தூபத்துக்கு மத்தியில் வந்தது. நெக்ஸ்ட் இந்த பட்டிப்புரோட எழுத்து வந்து ரொம்ப முக்கியமானது. அது பிராமி எழுத்துல அது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு எழுத்து. இப்போ நம்ம வந்து பல்லவர் கால சிற்பத்தெல்லாம் பார்க்க போறோம். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்ட நான் சொல்றது வந்து கொல்லந்தெருவில் ஊசி விற்பதை போல இருந்தா இருந்தாலும் வந்து மாணவர்களாகி வந்து உங்களுக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலே இல்லை ஒரு சிலையை பார்க்குறீங்கன்னா அது எந்த சிலை எந்த காலத்தை சார்ந்தது இதை பார்த்தாலே தெளிவாக சொல்லிடலாம். இது வந்து என்ன சாமிங்க, என்ன சிலை? எப்படி சொல்றீங்க? சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். சக்கரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப நம்ம பெருமாள் கோயில பார்த்தா சக்கரம் வந்து இப்படி இருக்கு, நம்மள பார்த்துருக்கோம். ஆனா இதுல வந்து த்ரோயிங் மோட், எரியக்கூடிய நிலையில இருக்கு. இப்படிதான் வந்து இந்த சக்கரத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல. கற்கால மனிதன் கூட சக்கரமான ஒரு வட்ட வடிவமான ஒரு கல்கருவி வந்து வச்சிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து சங்கு சக்கரம். இதுல பாத்தீங்கன்னா இந்த நல்லா ஒரு ஆண் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிற போல இருக்கும். ஃபேஸ் வந்து லென்த்தா. நெக்ஸ்ட் நீண்ட முகம், லென்த்தி ஃபேஸ். அந்த அப்புறம் கூம்பு வந்து தலைக்கவசம், அதாவது ஒரு கோனிக்கல் டைப் ஆஃப் கிரவுன். உதடு வந்து திக்கா, திக் லிப்ஸ். மூக்கு வந்து சப்பையா இருக்கும், தட்டையா இருக்கும். காது வந்து தோல் வரைக்கும் இருக்கும். காது வந்து தோல் வரைக்கும் இருக்கும். அந்த காதுல வந்து மகர குழைகள் வந்து 2 காதுலயும் இருக்கு. முன்னாடி இப்ப பாத்தீங்களா நீண்ட முகம், அப்புறம் வந்து இந்த தட்டையான மூக்கு, அப்புறம் வந்து இந்த திக் லிப்ஸ், அப்புறம் வந்து இந்த பூனல் வந்து பட்டையா இருக்கும். இது எல்லாமே பல்லவர் காலத்துக்கு ஒரு அடையாளம். அது மட்டும் இல்ல, ஷோல்டர் வந்து ரொம்ப வைடா இருக்கும். சோழர் காலத்துல கொஞ்சம் குறுகலா இருக்கும். பல்லவர் காலத்துல வந்து மேஸ்குலின், ரொம்ப அந்த ஆண் மகனுக்கு ஏற்ற ஒரு பின்தோல் மணிமந்தான ஆழ்வார்கள்லாம் வந்து பாடிருப்பாங்க. அது போல வந்து தோல் வந்து ரொம்ப ஒரு ப்ராடா வைடரா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பூனல் பார்த்தீங்கன்னா பட்டையா இருக்கும். இப்போ பூனல் வந்து நூல் மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற சிற்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த காலத்துல ரிப்பன் லைட் வந்து அது வந்து ரிப்பன் மாதிரி கேரளாவில் நம்பூதிரிலாம் போட்டுருப்பாங்க. ரொம்ப பட்டையா ஐபொங்கல்லாம் இருக்கும். அவ்வளோ ஒரு பட்டையாக இருக்கும். அப்புறம் அந்த சிம்மம் பெல்ட் வந்து இந்த பக்கெல்லாம் போடுறோம்ல இந்த காலத்துல, அது அப்போ பாருங்க அந்த காலத்துல அந்த சிம்ம முகம் ரொம்ப ஃபைனா சிற்ப சாஸ்திரத்துல ஒரு இடத்துல ஒரு முடிச்சு, இந்த ஆடைகள்ல நிறைய முடிச்சிருக்கு. அந்த ஒரு முடிச்சு நாட்டு, அந்த ஒரு நாட்டு இன்னொரு இடத்துல பயன்படுத்தணும். ஒரு இடத்துல ரீஃப் நாட்டு இருக்குன்னா இன்னொரு இடத்துல வேற நாட்டு தான் இருக்கணும். அது போல வந்து சிற்ப சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுதான் சிறப்பம்சங்கள் உங்களுக்கு சொன்ன வந்து உங்களுக்கு எரியும் நிலையில வந்து பல்லவர் கால சிலைனாலே இந்த த்ரோயிங் மோட்ல தான் எரியக்கூடிய நிலையில தான் வந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, கை வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன அபய முத்திரை வரத முத்திரை சொன்னேன் இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா எர்லி பல்லவா ராஜசிம்மனுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல பதாக முத்திரை தான். இப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிற மாதிரியும் இந்த லாஸ்ட் பிக்சர்ல இருக்கிற விஷ்ணு பிக்சர்ல இருக்கிற மாதிரியும் பதாகம். பதாகம்னா கொடி. பதாகம்னா வந்து கொடி. இலக்கியத்துல வந்து கொடியை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து இருக்கு. அது வந்து அது நாட்டியத்துல காட்டும்போது இப்படி காட்டும் பதாகம்.
இது வந்து மூதேவி ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க. இதுவும் பல்லவர் காலத்துல உள்ள சிற்பங்கள் தான். அது அந்த பக்கத்துல இருக்கிறது லட்சுமி, அது கையில் இருந்த தாமரை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பல்லவர் கால மகுடம் வந்து அந்த ஒரு சின்ன குட்டியா காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து தூண். இது மகேந்திரவர்ம பல்லவனுடைய உங்க பவர் பாயிண்ட் வேணா நான் காப்பி தரேங்க. நீங்க கஷ்டப்பட்டு போட்டோ எடுக்கணும்னா காப்பி, ஏன்னா நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். நான் மட்டும் வச்சுட்டு காப்பி சிஸ்டம்ல கொடுத்துட்டு போறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க முடியும். ஓகேயா? அதனால நீங்க கட்டிக்கு காதுல வாங்கிக்கிங்க, குறிப்பு எடுத்துக்கீங்க. மேல ஒரு சதுரம், நடுவில் 8 பட்டை, அது கீழே ஒரு சதுரம். அவ்வளோதான், சிம்பிள் டிசைன். மகேந்திரவர்ம பல்லவனுடைய பில்லர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இது மீறி அவருடைய பில்லர் வந்திருக்கு. வெரி சிம்பிள் டிசைன். ஆனா இந்த இடத்துல ஒரு தாமரை மலர், அந்த சதுரத்துக்கு அழகுபடுத்துறாப்புல ஒரு தாமரை மலர்கள் வந்து காமிச்சிருக்கு. இப்போ நீங்க சிவன் கோயில் பில்லருக்கும் விஷ்ணு கோயில் பில்லருக்கும் வந்து வித்தியாசம். விஷ்ணு கோயிலில் இருக்கிற எல்லா பில்லருமே வந்து 16 பட்டைகள் வந்து, சிவன் கோயிலில் இருக்கிற பில்லர் வந்து 8 பட்டை தான். இது வந்து எனக்கு கேடி நரசிம்மன்ற ஒரு அறிஞர் பாடம் அவர் சொன்னார். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த முன்னாடி இந்த தூண் வந்து காஞ்சிபுரத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு சென்னை அருங்காட்சியகத்துடைய வாசல்ல வந்து இருக்கு. இதுதான் வந்து வீரராகவன் ஐயா வந்து படியெடுத்துட்டு போனாங்க. இருக்கக்கூடிய அந்த எழுத்து குறிப்புகளை சிறப்பு பெயர்கள். ஆமா, விசித்திர சித்தன், சித்திரகார புலி, அந்த மாதிரி அவருடைய சிறப்பு பெயர்கள். விசித்திர சித்தன் ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்ண அந்த பட்டப்பெயர்கள் வந்து. அதனால அது மகேந்திரவர்மன் வந்து தான் உறுதியாயிடுச்சு. அதாவது ஒரு கோயிலுடைய கட்டுமானத்தை பார்க்கும்போது அந்த இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மேலும் அதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்றது இது ஒரு சான்று. நெக்ஸ்ட், இந்த பில்லர் வந்து ஒரு 50 வருஷத்துக்குள்ளேயே 100 வருஷத்துக்குள்ளே இந்த பில்லர் வந்துச்சு. அது என்ன சொன்னா, அது சிம்பிள் டிசைன் சொல்லணும். சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கு இட் வில் டேக் மெனி செஞ்சுரிஸ். ஆனா பல்லவர்களுடைய கலைத்தன்மையை பார்க்கும்போது அடுத்த 50 வருஷத்துல இந்த அளவு பியூட்டிஃபுல்லா ஒரு பில்லர் வந்துடுச்சு. இதை மிஞ்சறதுக்கு விஜயநகர காலத்துல கூட பில்லர் வரவே இல்லை. அவ்வளவுதான், இட் எக்ஸல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. இதுதான் இது மிஞ்சி நிற்கிறது. இதுக்கு மிஞ்சக்கூடிய தூண் வந்து இதுக்கு வரவே இல்லை. இது பேர் குந்து சிம்மம். இது ராஜசிம்மம் பின்னணி வருது. ராஜசிம்மன் வந்து பாயரக்கூடாது. நம்ம கைலாசம் இருப்பார். இவ்வளோ அழகான ஒரு சிம்மம். இது அருமையான வந்து தூண் அப்படின்னு. இந்த தூண் இருந்தாலே இது வந்து நம்ம ராஜசிம்மன் காலத்து கோயில். அந்த தூண் பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் சொல்லிடலாம். இந்த தூண் பார்த்தா ராஜசிம்மன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட், இது வந்து குடைவரை. இந்தியா முழுக்குமே வந்து உங்களுக்கு குடைவரைகள் வந்து ஒரு 6 இருந்து 8 நூற்றாண்டு வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. பட் முதல் குடைவரை வந்து அசோகர் காலத்திலேயே ஆரம்பிச்சு, கிமு 3லயே ஆரம்பிச்சிருக்கு. கார்லான்னு ஒரு இடம் பாம்பே பக்கத்துல, கார்லா, அது வந்து 2nd century BC. நான் போயிட்டு வந்துருக்கேன். அதுபோல எலிஃபண்டா கேவ்ஸ் பாம்பே பக்கத்துல நிறைய, மகாராஷ்டிராவில் நிறைய வந்துருக்கு. ஆனா அங்க இருக்கிற பாறைகள் குடைவதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஏன்னா அது வந்து எரிமலை பாறைகள் கிடையாது. பட் நம்ம பாறைகள் வந்து ரொம்ப டஃப் குடைவது. இது வந்து மாமல்லபுரத்தில் இது 3 ஸ்டைல்னு வந்து பார்க்கலாம். இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் சொல்லுங்க. மேல 2 கோயில் பாக்குறீங்க, 2 பார்க்க ஒரே மாதிரியா இருக்கு இல்லையா? ஒரே மாதிரி தானே இருக்கு. எது ஒரே கலர்? ஒற்றை கலர்னு சொல்றது வந்து மேல இருந்து குடைவரை. சொன்னீங்கல்ல, வீடு கட்டணும். வீடு கட்டுறோம்னா கீழே இருந்தா மேல கட்ட முடியும். எந்த மேஸ்திரியும் மேல இருந்து கீழே கட்ட முடியும். ஆனா இது மேல இருந்து கீழே கட்டப்படுது. கரெக்டான வாசனம். டாப் டு பாட்டம். இது வந்து ஏன் இதுக்கு போறாங்க, இதுல இந்த மீடியம் வந்து ஏன் இதுக்கு போறாங்கன்னா, இது நிறைய பொருட்செலவு எடுக்குது, இதுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்குது. உடனே பாக்குறாங்க கல்லை வெட்டி அடிக்கணும். இது வந்து கற்றலி ஆக்குதல். இதை வந்து இது முதல் தொடங்கி வைத்ததே வந்து பல்லவர்கள் தான். பல்லவர்கள் தான் இதை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல்லவர் காலத்துல ஒரு புரட்சி நடக்குது. என்ன புரட்சின்னா சமய புரட்சி. ஆழ்வார்களும் இவங்க நாயன்மார்களும் வராங்க. இப்போ உமாசங்கரை போய் ஆவணப்படுத்தி வச்சிருக்கு. யார் யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க கல்லூரியில ஆவணப்படுத்தி இருக்கு. இது ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்தாரு,
லெக்சர் கொடுத்தாங்க, இவங்க வந்தாங்க, என்னன்னா ஒரு பதிவு. இதே போல பதிவு செய்து முதல்ல பதிவு செய்தது யாருன்னா அப்பரும் சம்பந்தரும் சுந்தரரும் தான் பதிவு செஞ்சிருக்காங்க, ஆழ்வார்கள் தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க பதிவு செய்யப்பட்ட ஊர்லலாம் திருன்னு இருக்காது. இப்ப எங்க ஊர் வந்து பாதிரிப்புலியூர், நீ எந்த ஊர் பாதிரிப்புலியூர், அந்த தேவாரத்தை பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த 10 பாடு தெரியணும், அந்த ஊருக்காரங்க அந்த 10 பாடு வந்து தெரியணும். அப்ப செழுநீர் பாதிரிப்புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீ வந்தங்க, அவங்க போய் பாடுனதுனால அதுக்கு திரு என்று அடைமொழி கிடைக்கும். எந்தெந்த ஊர்லாம் திருன்னு பிறந்தோ அந்தந்த ஊர்லாம் பாடல் கட்டுறதுனால, எந்தெந்த ஊர்லாம் திருன்னு இருக்குதோ திருப்பாதிரிப்புலியூர், அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி, இந்த திருநெல்வேலி எல்லாமே ஒன்று ஆழ்வார்களாகவோ இல்லை நாயன்மார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம். இவங்க தான் வந்து ஆவணப்படுத்துதல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆவணப்படுத்துதல் மூலமாக தான் வந்து நமக்கு கோயில்கள் என்னன்றது தெரிய வருது. இது பிறகுதான் கல்வெட்டுகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம், குகை கோயில் 3 ஸ்டைலுமே இருக்குது. 3 ஸ்டைலுமே ஒரே இடத்துல வந்து இருக்குது. பார்க்குறது மாமல்லபுரம் தான். நெக்ஸ்ட் இது பாருங்க, இதான் குடைவர். அந்த மண்டகப்பட்டு குடைவர் இப்போ கொஞ்சம் படி ஏறி போகிற மாதிரி போட்டு பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அப்போ போயிருக்காங்க. இப்போ வந்து பிரம்மா கோயில் கிடையாது அப்படின்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏது அத்ருமம் அகோகம் அசுரம் விசித்திர சித்தேன நிர்மாம்பித பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லட்சிதாயம். ஏதற்குன்னு தட்ன்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, தட் அப்படின்றது சமஸ்கிருதத்துலேருந்து போனதுதான். டோர் முழுங்கல், டோர்ன்றது துவாரம், வீடு கட்டிடுறோம், வீட்டுக்கு என்ட்ரி வந்து துவாரம், அதனால தான் இங்கிலீஷ்ல வந்து டோர் ஆயிடுச்சு. நீங்க எப்படி ஒரு 500-600 வார்த்தை வந்து நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்க்கும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் வந்துடும். எப்படியும் தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள் நிறைய வந்து வடமொழி ஆங்கிலத்தில் வந்து இருக்கு. இப்ப பாருங்க, இதுல 3 பேருக்கும் வந்து கோயில் கட்டிருக்காரு. இந்த கல்வெட்டு வந்து மண்டகப்பட்டு ஐயா ஊர் பக்கத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து இது கட்டுமானம், அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது கடற்கரை கோயில், இது கைலாசநாதர். இது ஒரே காலத்துல கட்டப்பட்டது. இதுதான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடிப்படை பேஸ் வந்து இதான் இருந்தது. இது அந்த பஞ்சபாண்டவர்கள் சொல்லுவாங்க. அந்த கஜபிருஷ்டம்ன்ற டைப் வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் கஜபிருஷ்டம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை அந்த முறை வந்து எடுத்துட்டாங்க. யானை முறை பின்பகுதி, இது விளக்கி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்தது இந்த சிற்பக்கலை. யானையை காமிச்சிட்டு யானை முறை பின்பகுதி மாதிரி கட்டப்பட்ட அந்த கோயில் இது பார்த்தா யானை மாதிரி. இது வந்து கஜபிருஷ்டா. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர் பேனல். உலகத்திலே இனிமே இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் பேனல் வந்து கிடையாது, மாமல்லபுரத்தில் மட்டும்தான் இருக்கு. மிக அருமையான பேனல். இதுல இந்த மகிஷாசுரமர்தினி அதை பார்க்குறீங்களா? அதுல ஒரு லேடிக்கு வந்து 6 பேக். நான் இதை சொல்லும்போது எங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சன் அவர் சொல்றாரு, இஸ் அபவுட் 15-14 இயர்ஸ். அப்போ நான் பார்த்தேன் பாருங்க. அப்போ இப்போ இருக்கிற பசங்க நம்மளோட அட்வான்ஸாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு இதுல வந்து 2 விதமான டவுன் செய்யக்கூடிய சிற்பம். இதுல வந்து நிறைய காமெடி பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல சிற்பத்துல நிறைய ஒரு கருத்து வந்து ஒரு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கத்துல ஒரு சாமியார் தவம் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கத்துல ஒரு பூனை வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் குரங்கு பின்பற்ற ஒரு சிற்பம் இருக்கு. அது என்ன அர்த்தம்னா எல்லாருமே வந்து நம்ப கூடாது, அது மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த யானை மிக அழகா இருக்கும். இதுல ஒரு மான் வந்து இப்படி தலை சொல்லிடுற மாதிரி. இந்த மானை பார்த்துட்டு இந்திரா காந்தி அவங்க வெளியிட்ட 10 ரூபாய் நோட்டில் அந்த மான் படம் போடுறாங்க. இது மாமல்லபுரம் சிற்பம் அங்கேயே வந்துச்சு. இது பல்லவர் காலத்துல உலகத்துல வந்து ஒரு 30 படிமங்கள் பிரான்ஸ் தான் வந்து இருக்கு. பிரான்ஸ்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து 5 மெட்டல், 5 மெட்டல் அமால்கமேஷன், கோல்டு, சில்வர், காப்பர், டின் அண்ட் லெட். நம்ம உடம்பு 5 தாது பொருட்களால் ஆனது, இந்த பிரபஞ்சம் 5 தாது பொருட்களால் ஆனது, பூமியும் அது போகலாம் பஞ்சபூதங்களால் ஆனது. அதை காட்டுறதுக்காக தான் 5 மெட்டல் வந்து இதில் போட்டிருக்காங்க. இந்த 5 மெட்டல் என்னன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் 90% வந்து காப்பர், 90% வந்து காப்பர். அப்போ 90 நம்ம பாடியில் கிட்டத்தட்ட 80%, 70 to 80% வந்து வாட்டர். அதை காட்டுறதுக்காக தான் வந்து காப்பர் வந்து 90% வந்து போட்டிருக்காங்க. ஸோ 90% காப்பர். மொத்தம் பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட சிற்ப படிமங்கள் மொத்தம் உலகத்திலே 30 தான் இருக்கு. அதுல சென்னை அருங்காட்சியகத்துல வந்து ஒரு 10 சிற்பங்கள் வந்து நமக்கு சென்னை மியூசியத்தில்
இதில் 2 பெஸ்ட் பீஸ் வந்து இது ஒன்று வந்து நடேசர். நடேசர் மிக அழகான ஒரு இது. இந்த நடேசர் வந்து என்ன குறிக்குது, என்ன தத்துவம் அப்படின்னா, கீழே ஒரு முயலகம் அசுரன். அந்த அசுரன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்கள் இருந்து குறிக்குது. அது வந்து சப்ரஷன், அது வந்து அடக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை அடக்கினாதான் நம்ம வந்து இறைநிலைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்ல, அந்த காலத்தை காமிச்சு அது வந்து சரண்டர். அது வந்து சரண்டர். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சொன்னல, இது என்ன அஸ்தம்? அபயாசம். என்ன தூங்க கேள்வி. இது வந்து அபயாசம். ஸோ அபயாசம் ஃபார் ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் ஃபயர். இந்த கையில் என்ன இருக்கு? ஃபயர். ஃபயர் வந்து நெருப்பு இருக்கு. நெருப்பு வந்து வீட்டில் ஃப்ரை பண்ணுவாங்க சார். சுத்தம் பண்ணுறது. ஃபயர் ஃபார் பியூரிஃபிகேஷன். சிலதை வந்து தண்ணி ஊற்றி கழுவினா பியூரிஃபை ஆகும். ஆனால் சிலது நெருப்புல தான் சுத்தம் பண்ண முடியும். எது நெருப்புல சுத்தம் பண்ண முடியும்? உயர்ந்த வஸ்துக்கள், கோல்டு, சில்வர், இதெல்லாம் நெருப்புல தான் சுத்தம் பண்ண முடியும். அதனால தான் நெருப்பு வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதோட அந்த பிறவி வந்து முடிஞ்சு நெருப்புல சுத்தம் பண்ண கண்ட்ரோல் ஆகுது. அதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறகு கெட்டில் ட்ரம் வந்து கிரியேஷன். ஸோ இதுதான் 5 தத்துவங்கள் நடராஜர். இந்த சிலை என்னங்க? சிவபெருமான் தெரியுது. கையில ஏதோ பாம்பு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நீ சொல்லக்கூடாது. மான். சின்ன பசங்களுக்கு தெரியும். கூரம். அது கூரம் இங்க கிடைச்சிருந்தா. அந்த சிலை சொல்லுங்க. மான், மழு, அப்புறம் பாம்பு. அப்புறம் சிவன் இது பார்க்கடலை கிடைக்கும் போது விஷயம் வருதா? எனக்கு அது தெரியுங்களா? விஷயம் வருதா? இந்த விஷயத்தை யார் சாப்பிட்றாங்க? சாப்பிட்றத கையில வச்சிருக்காரு. அந்த கையில வந்து விஷயம் இருக்கு. இந்த கையில பாம்பு இருக்கு. இது சாப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்காரங்க வந்து கழுத்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த கழுத்து பிடிச்சதுனால தான் ஆண்களுக்கு இருக்கிற ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இது இருக்கு ஆடம்ஸ் ஆப்பிள். நெக்ஸ்ட் பீஸ் நீலகண்டன். அடுத்து இதுக்கு வந்து விஷாபாரங்க சார் சொல்ற அடுத்த ஸ்டேஜ் நீலகண்டன். இது வந்து சோழர கால சிற்பங்கள். இப்போ பல்லவர் பார்த்துட்டோம். பல்லவர்னா நீட்டு முகம் இருக்கும், அப்புறம் இந்த கூந்தல் பட்டையா இருக்கும், மூக்கு சப்பையா இருக்கும், லிப்ஸ் இப்படி இருக்கும், அதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்த இது லெவல் சோழர் கொடுக்கணும். எர்லி சோழருக்கு வந்து ஃபேஸ் பாருங்க ரவுண்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ரவுண்ட் ஆயிடுச்சு. மூக்கு வந்து லைட்டா ஷார்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் மூக்கு வந்து லைட்டா ஷார்ப்பா இருக்கும். பூனல் வந்து நூல் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் சிற்பம் வந்து ஷோல்டர் பாருங்க, அந்த மாதிரி பிராட் ஷோல்டர் இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கோயிலில் போனீங்கன்னா, சார் இது பலவர் தானா, இது சோழர் தானா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எந்த லேபில் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கண் பார்வையில் பார்த்து தான் சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு இந்த ஸ்கல்ச்சர்லாம் எடுத்து இது பண்ணுறது, கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். உயிர் வாழ்ந்து இறந்த பொருட்கள் மட்டும்தான் கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். அதாவது ஒரு செடியாக இருக்கலாம், இல்லை ஒரு தாவரம், ஒரு விலங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பல்லு எலும்பாக இருக்கலாம். அதுக்கு தான் கார்பன் டேட்டிங் பண்ண முடியும். கல்லுக்கு வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் பீஸ் இது பாருங்க. இந்த முகம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆயிடுச்சு. லென்த்தி ஃபேஸ் கிடையாது. சற்றே பூரா நோஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஃபேஸில் வந்து ஒரு ஜீவக்கலை வந்துடுது. எர்லி சோழரில் ஒரு ஜீவக்கலை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது வந்து திரிபுராந்தகருடைய சிற்பம். அது என்ன சார்? திரிபுராந்தகர் ராமர் மாதிரி ஒரு கையில் வில்லு வச்சிருக்கு. முதல்ல உலகத்தில் ஆயுதம் வச்சுருந்தா ஆனால் சண்டை போடக்கூடாது. இந்தியாவில் நம்ம நியூக்ளியர் கிட்டத்தட்ட ஒரு 170 நியூக்ளியர் வெப்பன் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்ம வந்து போரை விரும்பக்கூடிய கண்ட்ரி கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு? சிரிச்சே வந்து 3 அசுரன் வந்து இருக்கு. ஆயுதத்தை யூஸ் பண்ணுறது பயமுறுத்தி வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அது பாருங்க, அந்த விதி வந்து இருக்கும். இது பேரும் திரிபுராந்தகர். இது வந்து ருத்ரத்திலே இந்த சிவனுடைய 8x8 64 சிவ வடிவங்கள் வந்து சொல்லியிருக்கு. அதில் வந்து திரிபுராந்தகர். இப்போ அந்த பூனல் பார்க்கலாம். ரிப்பன் மாதிரி இருக்கிறது இப்போ வந்து 100 மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் இது மிக அழகான எர்லி சோழர் ஸ்கல்ப்சர்ஸ். இது காவேரி பாம்பு, வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். அங்கே இருந்து போனது. அந்த பாம்பு பாருங்க, நெக்லஸ்
இதெல்லாம் பார்த்து தான் பச்சையாசியில் இதெல்லாம் டிசைன் பண்றாங்க. அது பார்வதி, சீக்ரெட் பார்வதி. நெக்ஸ்ட் இது சங்கூடு பூதகம். இது வந்து எர்லி சோழா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இப்ப கோயில் சின்ன சின்னதா கட்டுறாங்க. இதுல வந்து பாக்குற ராஜராஜ சோழன், அவன் வந்து அவருக்கு வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்ம ஏன் பெருசா செய்யக்கூடாது, எல்லாமே உள்ளூரெல்லாம் உயர்வுகள் திருவள்ளுவர் சொல்லிட்டு இது சின்னதா இருக்குது, நம்ம வந்து பெருசா ஒரு இது கட்டுவோம் அப்படின்னு கட்டுறாரு. இதனுடைய உயரம் வந்து 216 அடி உயரம். மேல இருக்கிற கல் வந்து 80 கண் கேட்டு இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு சிந்தனை வந்து ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வே. அவருக்கு அப்புறம் மன்றோ தான் வந்து சர்வே பண்ணாரு. 1000 வருஷம் கழிச்சு தாமஸ் மன்றோ அவருடைய சர்வே மன்றோ தான் சர்வே பண்றாரு. இவருடைய சர்வே வந்து பக்காவா இருக்கும். சர்வே பண்ணதுனால நிலத்துக்கு வருமானம் அதிகமாக வருது. அந்த வருமானம் அதிகமாக வந்தால் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் வந்து கோயிலாக வந்து இருக்கு. ஸோ அப்படியாக இது வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கு வந்து காட்டுறாரு. நெக்ஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போங்க ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரா இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவோம், லாஸ்ட் பெஞ்ச் சென்ட்ரா. இந்த லாஸ்ட்ல இருந்து என்ன சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம், விமானம், கோபுரம். என்ன டிஃபரன்ஸ்? கருவறை மேல இருக்கும். விமானம்ன்றது சூப்பர் ஸ்ட்ரக்சர் அபோவ் தி சாங்டம் அண்ட் சாங்டோரம். ஆனா விமானத்துக்கு மேல, கருவறைக்கு மேல யாருமே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் வந்து சுதையில கட்டுறாங்க, ஏன் கருங்கல்ல கட்டலன்னா, ஒரு கால் அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வந்து அது இடிஞ்சு விழும்போது உள்ள இருக்கிற இறைவனுக்கு எதுவும் ஆயிடும். அதனாலதான் வந்து இவங்க கருங்கல்ல கட்டுறோம், அதே சுதையில கட்டுறாங்க. இதுதான் காரணம். ஏன்னா இது கூட அது ஹார்ட் அண்ட் ஒரு நம்ம அதை வந்து மீட்டு எடுத்துடலாம். இந்த அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு சுதையில வந்து கட்டிருக்கோம். ராஜராஜ சோழன் துணிவா நான் கட்டுற கோயில் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அவர் வந்து கருங்கல்லே வந்து கட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த லிங்கத்தை உள்ள வச்சுட்டு தான் கோயிலை கட்ட ஆரம்பிச்சாரு. அது மாதிரியான ஒரு கட்டுமான அமைப்பு. நெக்ஸ்ட் இந்த 4 கோயில் தான் ஹைரைஸ்ட் விமானம் வந்து இந்த 4 கோயில் தான். தமிழ்நாட்டில் வேற எதுவுமே கிடையாது. இந்த 4 கோயில் மட்டும்தான். திருப்பதி இருக்கு நாட்டு இந்த அளவு உயரம் கிடையாது. அது தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருப்பூர்ணி. இதை வந்து பெர்சிபுரம் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட், அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரெனோன்ட் ஆர்கிடெக்ட். அவர் இந்த 4 கோயிலும் பார்த்துட்டு சொல்றாரு. அந்த தஞ்சை பெரிய கோயில் மேஸ்குலினா, ஒரு ஆண் தன்னோட அப்படி நிமிர்ந்து நிற்கிற இருக்கும். இது கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்லைட்டா வந்து கருவூர், அதனால அது தாயாகவும், கங்கை கொண்ட சோழபுரத்தை தாயாகவும், இதை தந்தையாகவும், இது ரெண்டுக்கும் பிறந்த குழந்தையாக தாராசுரம், திருப்பூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 கோயில்கள் தான் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கருவறை மேல் உள்ள விமானம் சொன்னீங்க இல்லையா, அது இருக்கிற கோயில். இது தஞ்சை பெரிய கோயில் பிளஸ் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து சுத்தி ஒரு பெரிய தஞ்சாவூர்ல எப்படி இருந்திருக்கு, மதில் சுவர்லாம் இருந்திருக்குது, காம்பவுண்டாலாம் இருந்திருக்கு. சார் ஆர்த்தர் காட்டன் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆபீசர் என்ன பண்றாரு, கோபுரமாவே இருந்திருக்கு. அதை இடிச்சு அவங்க இந்த கோயிலே வரமாட்டாங்க, அதனாலதான் இடிச்சிடலாம், இடிச்சு இந்த கல்லை எடுக்கும் போய் அந்த டேம் வந்து கல்லணை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஆர்த்தர் காட்டன் இன்னைக்கு நல்லா சோழ நாட்டில் தண்ணி நீர்வளம் இருக்குன்னா ஆர்த்தர் காட்டன் வந்து ஒரு காரணம். அவர் ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர். அவர் பண்ண ஒரு தப்பு, இந்த கோயில்ல இருந்து கல்லை எடுத்துட்டு போய் தான் அவர் அந்த டேம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது நம்ம சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிற பிற்கால சோழர். முற்கால சோழர், பிற்கால சோழர் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே சோழர் தான். நம்ம வசதிக்காக அதை வந்து வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் வந்து ஆபரணங்கள் அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஜீவக்கலை லைட்டா டல்லா ஆரம்பிக்கும். இது வந்து ரங்கநாதர். எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கோ அங்கெல்லாம் ரங்கநாதர் இருக்கு. காவிரி ஆறு வந்து 3 தீவுகளை வந்து உருவாக்கும். ஸ்ரீரங்கப்பட்டினம், அப்புறம் மேல்கோட்டைன்னு நினைக்கிறேன், அப்புறம் இங்க வந்து ஸ்ரீரங்கம். அது பெருசு வந்து ஸ்ரீரங்கம். இந்த 3 தீவுகளும் ரங்கநாதர். இது 3மே வந்து சோழர். நெக்ஸ்ட்
அடுத்து பிற்கால சோழர் படிமங்கள். இது வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்ட 3000 படிமங்களுக்கு மேல இருக்கு. படிமங்களை பத்தி சொல்லணும்னால ஒரு 4-5 நாள் ஆகும். உமாசங்கர் உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துருக்காரு. இப்போ பெஸ்ட் ஸ்கல்ச்சர்ஸ் மட்டும் நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம். அது வந்து சிவன், ஆனால் அது வந்து முற்றுப்பெறாத சிலை, முற்றுப்பெறாத. இந்த சிலை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெழுகுல வந்து ஒரு மாடல் பண்ணிப்பாங்க. தேன் மெழுகுல ஒரு மாடல் பண்ணிப்பாங்க. அந்த மெழுகு மாடல்லையே அந்த கண்ணு, இமை, புருவம், மூக்கு, நெற்றி, ஆபரணங்கள், கையில் இருக்கிற மோதிரம், நகம் எல்லாத்தையுமே பண்ணிடணும். இந்த மெழுகுல பண்ணுறதுக்கு மறந்துட்டாருன்னு சேர்க்க முடியாது. நோ அடிஷன், அவ்வளோதான். அந்த மெழுகுல பண்ணிட்டு அதுக்கு மேலே கரையான் புற்று மண் வந்து போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி அதை ட்ரைன் பண்ணும்போது அந்த மெழுகு வெளியில் வந்துடும். அந்த மோல்டு மட்டும் அப்படியே இருக்கும். இந்த மோல்டுக்குள்ள நான் சொன்னேன், இந்த 5 மெட்டல் கோல்டு, சில்வர், காப்பர், அந்த பஞ்சலோகத்தை அப்படி ஊற்றுவாங்க. ஊற்றும்போது தலைக்கீழே இருக்கும், முகம் வந்து கீழே இருக்கும். அதனால முகத்து பகுதிக்கு மட்டும் ஏதாவது ஒரு மோதிரம் யாராவது போட்டுருந்தா கீழே வந்து அது மட்டும் போட்டுருவாங்க. ஸோ முகம் பகுதியில் மட்டும் கோல்டு இருக்கும். மற்ற இடத்துல சிலர் கேட்பாங்க, ட்ரில் பண்ணி பார்த்துட்டு கோல்டு இருக்காது. முகம் வந்து பல இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல கோல்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த 5 மெட்டலில் மோல்டு பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிலையை இந்த மோல்டில் இருந்து வெளியில் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மண்ணை உடைக்கணும். மண்ணை உடைச்சிட்டா திருப்பி டூப்ளிகேட் பண்ண முடியுமா? முடியாது. அவ்வளோ ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொன்றும் தனித்துவம். ஒரு தாய்க்கு வந்து 10 குழந்தைன்னா 10 குழந்தை டிஃபரெண்டாக இருக்கும். அது போல 10 சிலை ஒன்று போல பண்ணாலும் ஒன்றா பண்ண முடியும். அது ஏதாவது ஒரு மைனர் டிஃபரன்ஸ் வந்து வேரியேஷன் வந்து இருக்கும். இதில் இந்தியன்ஸுக்கு வந்து மெட்டலர்ஜி பற்றி தெரியாது, மெட்டலை பற்றி அறிவு வந்து கிடையாது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களாம் சொல்லி ஒரு காலத்தில் வெஸ்டர்னில் அப்படி ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது உடைச்சது நம்ம சோழர் கால சிலைகள். எல்லாமே 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த சிலைகளில் வந்து இதில் வந்து இந்த மெட்டலை பற்றி மெட்டலில் சிலை செய்யறது வந்து பெரிய விஷயம்லாம் ஸ்ட்ரிங்கேஜ்னு இருந்தது. ஸ்ட்ரிங்கேஜ்னா ஒரு மெட்டல் வந்து குளிரும் போது அந்த வெப்பநிலையிலேருந்து குளிரும்போது சுருங்கும். அந்த ஸ்ட்ரிங்கேஜ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெட்டல் போடணும். அதுக்காக வந்து அவங்க ரன்னர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரன்னர் டியூப்னு வச்சுக்கோங்க நம்ம பாஷை. இப்போ இந்த டியூப் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாலும் இந்த சிலைக்கெல்லாம் இந்த இடத்துல டியூப் இருந்திருக்கும். இங்கெல்லாம் இருந்திருக்கும். இங்கேருந்து மெட்டல் வந்து ஒரு தூரம் வந்து போகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு டியூப் இருந்துருக்கு. இப்படிதான் வந்து சோழர் காலத்தில் சிலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இதே முறையில தான் செய்யறாங்க. சுவாமி முறை இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற சிலைங்க வெரி குட். ரெண்டாவது பார்வதி வித் அகண்டு. அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிவன். அது முற்றுப்பெறாத சிலை. சரி, சிவன் சிலை இருக்கு இல்லையா? அந்த சிலை என்னென்ன கையில நம்ம என்னென்ன குறிப்பு சொல்லுது? கையில இப்படி இருக்கு. வாட் டஸ் இட் மீன்ஸ்? இந்த கை இப்படி இருக்கா? தம்பி கிட்ட வாங்க, இல்ல கிட்ட வாங்க, கம் நியர் டு மீ, கம். அதுக்கப்புறம் இந்த கையில ஒரு மான் இருக்கா? மான் வந்து ஏன் காட்டிருக்காங்க? மான் வந்து சும்மாவே இருக்கு, இப்படி பார்த்துட்டு ஒரு நிலையா நிற்காது. மான் வந்து மைண்ட், நம்ம மனசு மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண பிறகு அது வந்து பேட்டிலாக்ஸ். இந்த பக்கம் வலது கையில் இருக்கிறது கோடரி, இந்த பேட்டிலாக்ஸ். அதனால கட் டவுன் த ஈவில் திங்ஸ், கெட்ட எண்ணங்களை வந்து விளக்கின பிறகு இந்த கை வந்து அபயவசம். இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரும். நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கோரிக்கை வச்சது அதான் நடக்க முடியும். நெக்ஸ்ட் பீஸ். இது நம்ம நடராஜர், சென்னை அருங்காட்சியகத்துக்கு. இந்த நடராஜர் தான் G20 எக்ஸிபிஷனுக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்துருக்கு. 3 மாசம் டெல்லி போயிட்டு வந்தது. இந்த நடராஜர் வந்து என்னன்னா CERன்னு ஒரு இடம் இருக்கு, ஜெனீவா. அது வந்து அட்டாமிக் ரிசர்ச், இந்த மாதிரி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது வந்து இப்போ பாரத பிரதமர் வந்து இங்கே நடராஜர் சிலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. 12 அடி உயரம் நடராஜர் சிலை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த சிலை வந்து மைக்ரோ காஸ்ம் மேக்ரோ காஸ்ம். அது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதுதான் ஒரு அணுக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து நம்ம அணு விஞ்ஞானம் படிச்சவங்க சொல்றாங்க. இதுல வந்து எலக்ட்ரான் எப்படி ஒரு மூவ்மெண்ட் வருது, அந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தான் வந்து நடராஜர். அந்த வெளியில சுத்தி இருக்கிறது வந்து புரோட்டான், நியூட்ரான். இதை நம்ம ஏற்கனவே உடைச்சு பார்த்துருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து திருவாசகத்துல குறிப்பு இருக்கு. அணு பற்றி குறிப்புகள் இருக்கு. இப்போ
யூனிவர்ஸை பற்றி குறிப்புகள் வந்து அது ஒரு பாடம் படிச்சு பாருங்க. அது வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த வெயில் காலத்தில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சன் பீம் வரும். அந்த சன் பீம்ல எவ்வளவு தூசி இருக்கோ அது போல கிரகங்கள் வந்து சுத்திட்டு இருக்குன்றாங்க. ஸோ அது வந்து காஸ்மிக்கும் வந்து நடராஜர் வந்து காட்டுது, அணுவையும் வந்து காட்டுது. அதனாலதான் வந்து இது வந்து பாரதத்தில் வந்து கொடுத்துருக்காரு. உலகத்துல பெரிய நடராஜர் வந்து நெய்வேலியில் போனீங்கன்னா பார்ப்போம். சிதம்பரம் பக்கத்தில் நெய்வேலி. சேரர்களுடைய நம்ம வந்து பல்லவர்கள் சேரர்கள் பற்றி அதிகமாக பேசுறது வரலாறுன்னு சோழர்கள் பாண்டியர் சொல்லிடுறோம். இது வந்து சேரர்கள் காலத்து பயணம் கேரளால இருந்து வந்துருக்கு. இது எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியல. பட் ஒலையப்பண்ணுன்ற ஒரு ஊர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதையலா கிடைச்சது. நீங்க காமிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு புதையலா கிடைத்த பொருட்கள் தான். 1878ஆம் ஆண்டு இந்திய புதைப்பொருள் சட்டம் மூலமாக கைப்பற்றப்பட்டு அது வந்து மியூசியத்துக்கு வந்து வருது. அப்படி வந்த பொருட்கள் தான் இது வந்து கேரளா பிரான்ஸ். ஒரு 4 தான் இருக்கு நம்மகிட்ட. நெக்ஸ்ட் இது செப்பேட், சோழர் கால செப்பேட். இந்த செப்பேட்ல சீல் இருக்கு. அந்த சீல்ல வந்து ஒரு புலி உட்காந்துட்டு இருக்கும், அந்த 2 பக்கம் விளக்கு இருக்கும், இந்த மீன் 2 மீன் காமிச்சிருக்காங்க, வெண்கொற்ற குடை இருக்கும். இதெல்லாம் வந்து சீல். இப்போ இந்த புக்கு வந்து நான் வந்து டேப்பர் பண்ண முடியாது. இந்த புக்கு நடுவில் ஒரு பேஜ் டேப் பண்ண முடியுமா? நான் இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற அவர் பேர் நான் சேர்த்துக்க முடியாது. ஏன்? நம்பர் போட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காப்பர் பிளேட்டை நீங்கள் ஒரு பிளேட்டை சேர்க்கணும். ஏன்னா எல்லா காப்பர் பிளேட்டையும் உள்ள போட்டுட்டு ரிங் வச்சு அந்த ரிங்ல ஸ்டீல் வச்சு ப்ளஸ் பண்ணிடுறேன், முடிஞ்சு வச்சு. யூ கேனாட் டேம்பர் இட். அதுதான் அதனுடைய விஷயம். அந்த சீல் வந்து அரசாங்கத்தினுடைய சீல். அதில் இந்த காப்பர் பிளேட்ல முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி தான் நம்ம வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு வந்து கொடுக்குது. இது வந்து காப்பர் பிளேட் நான் சிற்பங்கள் காமிக்கும் போது இந்த கலைத்தன்மைக்காக காப்பர் பிளேட் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது நுளம்பர், அதிகமாக பேசப்படாத ஒரு சிற்பம். இது எங்க மியூசியத்தில் கியூரேட்டரா இருந்த சிவராமமூர்த்தின்னு ஒருத்தர் வந்து இந்த நுளம்பா ஸ்கல்ப்சர்ஸ் ஒரு புக்கு போட்டிருக்காரு. அவர் தான் டெல்லியில் நேஷனல் மியூசியத்தில் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரலாக வந்து தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கியூரேட்டர் வந்து அந்த அளவு டெல்லியில் இந்திரா காந்தி காலத்தில் ஒரு டைரக்டர் ஜெனரலாக வந்து அவர் பணியாற்றி இருக்காரு. இதில் வந்து எல்லாமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்கல்ப்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து ஒரு 7-8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லா ஸ்கல்ப்சருமே ஒரு மூமெண்ட், டான்சிங் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு, நின்றுருக்கு. இது வந்து மூமெண்ட். இந்த நடராஜருடைய தலை வந்து முதுகுல இருக்கு. அப்படிலாம் எப்படி அந்த சிற்பியினுடைய கற்பனை இருக்கு. இது உமாமகேஸ்வரர். இது ரெண்டுமே உமாமகேஸ்வரர். இந்த நுளம்பர் பகுதின்றது ஒன்றும் இல்லை, கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட பகுதி நுளம்பர் தேசம். அங்க இருந்து ஸ்கல்ப்சர்ஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து இந்த அஸ்தட்டிக் பாகர்கள் சொல்லுவாங்க, அந்த ஸ்கல்ப்சர்ஸ். யமனுடைய பாகம் வந்து எரும மாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அது சென்டரா இருக்குது, அந்த பக்கம் இருக்குது வாயு. நெக்ஸ்ட் இது ஹொய்சலர்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அவங்க வந்து சோழர்களுடைய ரொம்ப உறவு முறை நம்ம மாமன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க வீரராமன் சார் சொன்ன மாதிரி இவங்க சூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து சொப்ஸ்டோன், மாக்கல் இந்த மாக்கல் சட்டிலாம் வந்து இருப்பாங்க. இந்த மாக்கல் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பில்லர்ஸ் வந்து எல்லாமே லேத்து டியூன்டு பில்லர்ஸ் வரும். லேத்துல கடைசல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கடைசல் வேலைன்னா அது ஒரு டூல் வச்சு அந்த தேவையான வளைவுகள் வந்து கடையிறது. இந்த மாதிரியான தூண்கள் ஒரு 100 தூண் ஒரே ஸ்டைலில் இருக்கும், ஒரே கடைசல் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஹொய்சலர் சிற்பங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த முழுமையாக பார்க்கணும்னா மைசூர் பக்கத்தில் சோமநாதபுரான்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயில் எல்லாமே ஒரே ஒரு கர்ப்பகிரகம் தான் இருக்குது. கோயில் உள்ள என்ட்ரு ஆகணும்னா நேராக ஒரு கர்ப்பகிரகம் போகிறோம் வந்துடும். ஆனால் அங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து 2 கர்ப்பகிரகம், திரிகூடம், 3 கர்ப்பகிரகம், திரிகூடம், 4 கர்ப்பகிரகங்கள், சதுஷ்டகூடம், 5 கர்ப்பகிரகங்களுக்கும் பஞ்சகூடம். இந்த மாதிரியான கோயில்கள் ஹொய்சலர்கள் தான் கட்டுறாங்க. இது வந்து இந்த திராவிடா, வேசரா, நாகரான்ற 3 பாணியில இது வேசரா. இவங்க மட்டும்தான் வேசரா. வேற மாநிலத்தில் வேசரா வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இதுல ரெண்டாவது வந்து இன்ட்ரிகேட் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து முன்னாடி போகணும். அந்த வாயுப்படி அந்த வாயுப்படியில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸ் இந்த டிசைன் வந்து ஒன்று போச்சுனாலும் அதான் ஒத்திக்கு தான் போகும். டிஸ்கார்ட். நெக்ஸ்ட் ப்ளீஸ்.
இது விஜயநகரம் கிட்ட வந்துட்டோம் முடிப்புது. இப்போ விஜயநகர காலம் வந்து வருது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகமான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பண்றாங்க, நிறைய கோயில் கட்டுறாங்க. அதாவது குவான்டிட்டி வந்து அதிகமாகுது, குவான்டிட்டி அதிகமாச்சுனால என்ன ஆகும், குவாலிட்டி கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ குவாலிட்டி வந்து குறையுது. அது வந்து ஒரு பாலகிருஷ்ண சிலை. இது வந்து ஒரிசாலிருந்து கலிங்கத்திலிருந்து கிருஷ்ணதேவராயர் படையெடுத்து கலிங்கத்தை வெற்றி கொள்றாரு. அங்கிருந்து ஒரு போரினுடைய நினைவு சின்னமா வெற்றி சின்னமா இருக்கு. இது மாதிரியான சிலைகள் வந்து நிறைய இருக்கு. தஞ்சாவூர் கலைக்கூடம் போனீங்கன்னா அங்க ஒரு சிலை இருக்கு, ஒரு துவாரபாலர். அந்த துவாரபாலகர்ல சொஸ்தி ஸ்ரீ கல்யாணபுரம் எரிந்து கொடு வந்த துவாரபாலகர் இருந்தார். கொண்டு வந்தது கொடு வந்தது கல்வெட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கல்யாணபுரம் பாம்பே கல்யாணம், அங்க இருந்து அங்க வெற்றி அடைஞ்சிட்டு அங்கிருந்து அந்த கோயில இருக்கிற ஒரு துவாரபாலகரை தூக்கிட்டு வந்திருக்காரு ராஜாக்கள். அதுல அந்த கல்வெட்டு வந்து அந்த வரலாற்றை பதிவு வைக்கணுன்றதுக்காக சொஸ்தி ஸ்ரீ கல்யாணபுரம் எரிந்து கொடு வந்த துவாரபாலகர் இவர் அப்படின்ற அந்த செய்தி வந்து. நெக்ஸ்ட், இது விஜயநகரத்தினுடைய அரசு சின்னம். இது சின்னத்தை நீங்க எங்க பார்த்தாலும் அந்த கோயில் வந்து விஜயநகரத்தால் கட்டப்பட்டது, இல்ல அந்த கட்டுமானம் வந்து விஜயநகரத்தால் கட்டப்பட்டது சொல்லியிருக்கோம். இல்ல ஒரு பன்றி இருக்கும், பிறை நிலவு கட்டாரி இருக்கும், இல்லைன்னா கண்டபேருண்ட பறவை எக்ஸ்ட்ராவா அதுவும் இருக்கலாம். கண்டபேருண்ட பறவை 2 தலை பறவை. இந்த 2 தலை பறவை வந்து 4 யானையை தூக்கிட்டு பறந்துடும். ஸோ யானையே எவ்வளவு வெயிட்டு, அதை விட இது தூக்கிட்டு பறந்துடும். அந்த அளவு அந்த வலிமை வாய்ந்த பறவை. இன்னைக்கு பிரசன்ட் கர்நாடகா கவர்மெண்டோட சிம்பிள் வந்து இதுன்னா மைசூர் மகாராஜா அவங்க சிம்பிள் வந்து. நெக்ஸ்ட், இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, கோபுரம் விமானம் சொல்லிட்டீங்க. ஆனா இந்த கோபுரத்தை எல்லா கோயிலையும் கட்டணும் அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தவங்க விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் குறிப்பா சொல்லணும். அவர்தான் எங்க பார்த்தாலும் கோபுரம் கட்டுறது. ஒரு பேங்க் மாதிரி ஓபன் பண்ணி நாங்க எங்க ஊர்ல கோபுரம் கட்ட போறோங்க, இந்தாங்க கூடி பணம் எடுத்துட்டு போங்க கட்டுங்க அப்படின்றது. அந்த அளவு கோபுரங்களை அதிகமாக கட்டு வைக்குது. அவர் கோபுரம் கட்டுன அந்த விஜயநகர அரசர்களும் நாயக்கர்களும் கட்டுனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சின்னமா வந்து ஒரு கோபுரம் இருக்கு. ஏன் அந்த கோபுரம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது ஸ்கல்ப்சர்ஸ் இருக்காது, ஒன்லி டிசைன் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் தான் வந்து. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்போ இந்த விஜயநகர ஸ்கல்ப்சர்ல பாத்தீங்கன்னா லைட்டா பெல்லி தொப்பை வந்து இருக்கும், அப்புறம் நெற்றியில வந்து மார்க் இருக்கும், நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது இருந்தாலே விஜயநகர காலம் சொல்லிடலாம். இதுதான். நெக்ஸ்ட், இவங்க காலத்துல வந்து போர்ட்ரேட் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அதிகமா கட்டின விஜயநகர பேரரசனுடைய கிருஷ்ணதேவராயர் வந்து ஸ்ரீரங்கத்தினுடைய சிதம்பரத்தினுடைய வடக்கு கோபுரத்தை வந்து கட்டுறாரு. இந்த வடக்கு கோபுரத்துல சிலை தான் அது. பக்கத்துல இன்னொரு சிலை இருக்கும், அது கட்டின ஸ்தபதியினுடைய சிலை. அது கட்டின ஸ்தபதிக்கு ஒரு உள்ள இடம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த மேஸ்திரி வந்து யாருன்னு தெரியாது, அவ்வளவுதான். அந்த முதல்ல கிரகப்பிரசாதம் கூட துண்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கட்டின அந்த ஸ்தபதிக்கு ஒரு உரிய இடம் வந்து அந்த காலத்துல ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ராஜராஜன் கட்டின அந்த கோயில்ல அந்த ஸ்தபதிக்கு தன்னுடைய படப்பேரை கொடுத்து ராஜராஜ பெருந்தச்சன், நித்திய வினோத பெருந்தச்சன் ஒரு படப்பேரை கொடுத்து அவங்க சிலைகளும் இந்த தஞ்சை பெரிய கோயில்ல வந்து இருக்கு. இது வந்து கிருஷ்ணதேவராயர் திருமலாம்பாள் சின்னாம்பாள். இது திருப்பதியில் வந்து இருக்கு. திருப்பதியில பெருமாளுக்கு நேரம் நாம போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும், ஆனால் டெய்லி பார்த்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபங்கள். இப்ப ஆயிரங்கால் மண்டபங்கள் பத்தி கூட ஒரு விளக்கம் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். இந்த ஆயிரங்கால் மண்டபம்ன்ற வழக்கத்தை ஏற்படுத்துறது வந்து விஜயநகர அரசர்கள் தான். ஆனால் சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரே ஆயிரங்கால் மண்டபம் நம்ம சிதம்பரம் கோயில் வந்து. அங்கதான் வந்து சோழர்கள் முடிசூட்டு விழா வந்து செஞ்சுக்கிறாங்க. சோழர்களுடைய தலைநகரம் பல்வேறு நகரமா இருந்தாலும் அவங்க முடிசூட்டிக்கிற இடம் வந்து சிதம்பரம். இப்ப இதுல வந்து ஒரு ஐரோப்பியனுடைய உருவம், யூரோப்பியனுடைய உருவம் வந்து காமிச்சிருக்காங்க. அவன் பின்னாடி இருந்து கொடுக்குறோம். இந்த பின்னாடி இருந்து கொடுக்குற வழக்கம் வந்து நமக்கு கிடையாது, நேருக்கு நேரம் சண்டை போடலாம். அதை அவங்களுடைய இதை வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு யூரோப்பியன். ஸ்ரீபெரும்புதூர்ல கூட இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குங்களா மேடம்? ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த மாதிரி ஹேட் போட்டு அந்த மாதிரி ஹேட்டோட இருக்கு சார். சோனகர் வந்து அரபிக்.
ஆமா தாடியோட தான் இது வந்து பட் தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு தொப்பியோட ஒரு உருவம் இருக்கும். அது நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் தொப்பியோட வருவான்றதான் அவன் சரிக்கிட்டார் நாட்டில். அது வந்து பிற்காலத்துல மராத்தியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஒரு சிற்பம். வடக்கு பகுதியில் இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். வடக்கு பகுதியில் வந்து இருக்கும். ராஜராஜ சோழன் தான் இது நிமித்தம் கூறி 500 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் அதாவது நெக்ஸ்ட் பிளேஸ். இது நாயக்கர்கள். இது ரொம்ப நாயக்கர்கள் காலமா வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். இப்ப இந்த மதுரையில் ஒரு ஃபேமஸா ஒரு திருவிழா இருக்குது. இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல 40 வருஷத்துக்கு ஒரு முறை அத்திகிரி நடக்கிற மாதிரி கல்லறை அப்படி ஒரு திருவிழா கிடையாது. இதுதான் ஏற்படுது. சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரே சண்டையா இருக்கு. இது எப்படி உங்ககிட்ட ஒரு வெள்ளப்படி காட்டி சமாதானத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா திங்க் பண்ணி இந்த கல்லறை கோயில் எங்க இருக்கு அங்கிருந்து வர்ற மாதிரி ஒரு முறையை வந்து இவர் தான் வந்து ஏற்படுத்தும் திருமலை. நெக்ஸ்ட் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது போங்க. இது திருமலை நாயக்கர் உருவம் தான். நெக்ஸ்ட் சேலையினுடைய புஷ்பம் எவ்வளோ அழகாக காமிச்சு. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து நாயக்கர் கால சிற்பம்னு சொல்லுவீங்க. சேலையினுடைய புஷ்பம் அந்த முதல்ல காமிச்சிருக்க ஒரு பின்னல் இதெல்லாமே நாயக்கர் தான். இன்ட்ரிகேட் ஒர்க் வந்து நிறைய செஞ்சிருப்பாங்க. திருக்கழுக்குன்ற கோயிலில் வந்து காமிச்சாங்க. ஒரு குரத்தி வந்து கையில் ஒரு கூடையோட வச்சுக்கிட்டு இது குழந்தை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரத்தில வந்து ஒரு துணி வச்சு தான் கட்டிப்பாங்க. அது திருக்கழுக்குன்ற கோயில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து நத்தம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற மண்டபம். இந்த மண்டபங்கள் நூற்றுக்கால் மண்டபங்கள் இதெல்லாமே வந்து பிரகாரங்கள் இதெல்லாம் வந்து இவங்க நாயக்கர்கள் வந்து கட்டுறாங்க. நெக்ஸ்ட் இது 1000 நாள் மண்டபம். இது பாண்டியர்கள் காலத்துல கட்டுறாங்க மதுரை. இது இந்த ஸ்லைடு எடுக்க சொன்னாரு. ஏதோ ஒர்க் பண்றேன் நான் சொன்ன இருக்கட்டும். இப்படிதான் வந்து நம்ம கோயிலெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கணும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது புது மண்டபம் மதுரை. இதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு இது ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி அதுக்கப்புறம் நிறைய 2-3 தூண் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதை புதுப்பிச்சு அங்கே இருக்கிற கடைகள்லாம் இப்போ இருக்கிற நிலைமை கிடையாது. இப்போ கடைகள்லாம் வெக்கேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வரலாறு பதிவு வைக்கணும்னா அது சொன்னாலும் தெரியும். இது பொட்டாமரைக்கும் இது தண்ணியே வரல. இப்போ தண்ணி வருது. மழை பெய்ய தண்ணி வருது. இப்போ செட் பண்ணிருக்கு. இந்த பொட்டாமரை குளத்தெல்லாம் திருவள்ளுவர் வந்து திருக்குறள் போல இலக்கியங்கள்லாம் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது மீனாட்சி அம்மன் கோயில் வடக்கு கோவில். நெக்ஸ்ட் அங்க இருந்த ஓவியங்கள். இப்ப நீங்க ஓவியங்கள் கண்காட்சி வச்சிருக்கீங்கல்ல, சிற்பத்துக்கு ஓவியங்களும் தொடர்புடையது. அந்த அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் இது வந்து எல்லாமே அழகர் கோயில் இருக்க ஓவியம். இப்ப இது இருக்கா டேமேஜ் ஆச்சா தெரியல. நெக்ஸ்ட் பீஸ் இது வந்து ராமரோட பர்த் நின்றுட்டு டெலிவரி. இந்த காலத்துல நின்றுட்டு டெலிவரி அப்படியே வந்து ராமர் வளர்ந்து தூளியில போட்டுருக்காங்க. ராமர் லட்சுமணர் தெலுங்குல இருக்கு. ஸ்கிரிப்ட் வந்து தெலுங்குல இருக்கு. அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து பாருங்க பிரைட் கலர்ஸ் யூஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ் அந்த விஸ்வாமித்திரர் படிக்கலாம். விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணர் அப்படி படிக்கலாம். அவங்க போட்ல போறாங்க ஒரு சீன் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் இது மாடல் கதை. நவீன காலத்துக்கு வந்துட்டோம். அந்த காலத்துல அரசர்களே நேரா போய் ஒரு சிற்பத்தை ஒருத்தர் செய்யறாங்க. அந்த சிற்பத்துக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும். ஏன்னா அரசர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், சிற்ப சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து போய் அவங்களே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து 2 அடிக்கு ஒரு பிள்ளையார் கேட்கறோம். நம்ம பிள்ளையார செஞ்சு கொடுக்குறாங்கன்னா எப்படி செய்யறான்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல அரசர்கள் போனாங்க. நீங்க வந்து அது கிடையாது. இதுல வந்து அளவுலாம் வித்தியாசமா இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்னதா இருக்கும். ஸோ நம்ம கை இருக்கியா, இந்த கை பெருசா முகம் பெருசா? முகம் தான் பெருசுன்றவங்க கை தூக்குல, கை தான் பெருசுன்றவங்க கை தூக்கு. கை தான் பெருசு. கை வச்சு பாருங்க. அளவுக்கா ஒரே அளவு தண்ணி சரி பண்ணிக்கலாமா? எல்லாருக்கும் அவங்க முகத்துக்கும் கை தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து தாளம் இந்த தாளமுறை உத்தம தசம தாளம். ஆண் தெய்வங்கள் செய்யறதுக்கு 10 தாளம் இருக்கு. இந்த மாதிரி 10 பங்கு இருக்கு. பெண் தெய்வ சிற்பங்கள் செய்யறதுக்கு 9 தாளம் நவதாளம் இருக்கும்.
பக்தர்கள் அடியவர்கள் சேர்த்து 8 தானம். சரி, இது கல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஓசையை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆண்கள், பெண்கள், அலிக்கல் சொல்லக்கூடாது, இந்த 2 இல்லாத இருக்கல் அப்படி சொல்லி அது கட்டுமானம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் சிலை செஞ்சிருக்காங்க. இன்னொன்று சொல்றான், எல்லாமே அளவு வந்து கரெக்டா பண்ணிடுறாரு படைத்தவர். இது கண்ணு கரெக்டா இருக்கும். மூக்காது தான் இந்த விரல் எவ்வளோ அவ்வளோதான், லிப்ஸும் அவ்வளோ. ஸோ ஒரு சிலை செய்யறவங்க இந்த விரல் அளவுக்கு தான் இதெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு அதுக்காக. ஸோ இதை விட பெருசா பண்ணிட்டா அந்த சிலை வேலை தான் இருக்கும். காதும் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட். இது சதிக்கல் சொல்றோம். தீப்பாஞ்சி அம்மன் அந்த மாதிரி சதி வந்து நம்ம வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ராஜராஜ சோழனுடைய தாயாரே வந்து சுந்தர சோழன் இறந்தவங்க சரி அந்த நெருப்புல வந்து இறந்து உயிர் கொடுத்து கொண்டு வர்றாங்க. இது சதிக்கல், வீரக்கல் இதெல்லாம் இருக்கு. இந்த வீரக்கல் வந்து போர்ல மரணம் அடைந்த வீரன் அவன் மேல சொர்க்கத்துக்கு போறான். இதுதான் முதல்ல கோயில் வழிபாடுக்கு ஒரு பேஸ். சங்க இலக்கியங்கள் இதுதான் சொல்லுது. கல்ல வந்து நட்டு வழிபட்டு அதுக்கு நெல்லுக்குடிலாம் போட்டு பூஜை பண்றாங்க அப்படின்னு சங்க இலக்கியத்தில் பேசிட்டு. ஆனா சங்கம் நடுகள் வந்து இது வரைக்கும் கிடைக்கல. வீராகாயம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டத்தில். நெக்ஸ்ட் இந்த சதிக்கல் வந்து பல ஊர்ல வந்து இப்ப நம்ம இந்தியா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிறத பார்த்துக்கலாம். இப்ப பாகிஸ்தான் பெஷாவர்ல இருக்கிறத பார்க்கலாம். காந்தாரக்கல் இது சென்னை மியூசியத்தில் இருக்கு. சென்னை மியூசியம் வந்தீங்கன்னா நீங்க அங்க இருக்கிற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கல்ப்சர்ஸையும் வந்து பார்க்கலாம். இப்போ விநாயகர் சொல்லுவார் இல்லையா, அம்மா அப்பாவை சுற்றி பார்க்கலாமா இல்லை வந்து மொத்தமாக சுற்றணும். நீங்கள் ஊர்வலங்களாம் போவானா சென்னை மியூசியம் சுற்றினாலே கிரிக்கெட் ஆப்போசிட். இது காந்தாரக்கலை பெஷாவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இது வந்து யக்ஷி தீதர்கத்துல கிடைச்சது. இது ஒரு ஃபாரின் எக்ஸிபிஷன் அனுப்புறாங்க, ரெண்டா உடஞ்சிச்சு. உமாசங்கர் போய் தான் கரெக்டாக ஒட்டி கொடுத்துருக்காரு. இந்த சிலை வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. திங்க் பண்ணிக்கணும், கிமு 3 3rd century BC. இதை வந்து ஒரு கிராமத்துல கவுத்து போட்டு துணி துவைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சு பட்னா மியூசியத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாச்சு தீதர்கஞ்ச் யக்ஷி. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் பாருங்க. நெக்ஸ்ட் நன்றி. அப்ப இந்த செய்தி